38ஆம் சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனின் உணர்வு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய உணர்வு. 3 பேருடைய ஃபீலிங்ஸ் பைபிளில் சொல்லி இருக்கு. பைபிளில் சொல்லி இருக்கிறது தேவனுடைய உணர்வு சொல்லி இருக்கு பைபிளில். அப்புறம் மனுஷனுடைய உணர்வு பைபிளில் சொல்லி இருக்கு. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரின் உணர்வும் பைபிளில் சொல்லி இருக்கு. இப்போ ஃபீலிங் ஆஃப் காட், ஃபீலிங் ஆஃப் மேன், ஃபீலிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இவ்வளவு பைபிளில் சொல்லி இருக்கு. மனுஷனுடைய உணர்வு மட்டும் 10 சொல்லி இருக்கு. 88ஆம் சங்கீதத்தில் மனுஷனுடைய உணர்வு மட்டும் எத்தனை சொல்லி இருக்கு? 10 சொல்லி இருக்கு. நான் 10 பேசுவேன். ஏன் 10 பேசுவேன்னா, ஒருவேளை இந்த உணர்வுகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. நமக்கு அது வருவதற்கு வாய்ப்புள்ளதுனால முன்னமே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. 1வது மனுஷனுடைய உணர்வை பாருங்க. 88ஆம் சங்கீதம் தானே எடுத்து வைக்க சொன்னீங்களா? 88ஆம் சங்கீதம் 14வது வசனம். எங்கே ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய உணர்வு பார்த்தீங்களா? நான் இங்கிலீஷில் தான் சொல்லி தருவேன், மேடம் தமிழில் சொல்லணும். ஓகே. ஐ ஃபீல் அவாய்டட். அவாய்டட் உங்களுக்கு கேட்கலையா கரெக்டா? ஐ ஃபீல் அவாய்டட், AVOIDED. தமிழ் தப்பாக இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டால் போதுன்னு, நான் அங்கே இருந்தால் கடன் வாங்குறேன். நான் தள்ளப்பட்டவனாய் உணர்கிறேன். எப்படி உணர்கிறேன்? தள்ளப்பட்டவனாய் உணர்கிறேன். அப்போ சில தேவ பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு வகையான உணர்வு என்னன்னு கேட்டால், என்ன எல்லாரும் அவாய்டு பண்ணுறாங்க. ஐயா இதுக்கு மேலே தானே வைக்கிறீங்க? ஒரு தடவை இங்கே போடுங்க பாட்டு.